வணக்கம். ஓம் முருகா யூடியூப் சேனல். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அப்படித்தான் வழக்கத்தில் சொல்கிறோம். காதல் திருமணங்களாக இருந்தால் இந்த சமுதாயம் உறவுகள் என்ன பேச்சு பேசுகிறாங்க. தானாகவே காதல் திருமணம் செஞ்சவங்களும் பேசுகிறாங்க. பெற்றவங்க சம்மதத்தோடு காதல் திருமணம் செஞ்சு வைக்கிறீங்களே என்னமோ உலகமாக தப்பு செஞ்சிட்டவங்க மாதிரி பேசுகிறாங்க. அவங்க பெற்றவங்களையும் பேசுகிற பேச்சு இருக்குது. நான் தெரியாமல் தாங்க கேட்குறேன். ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க வாழ்க்கையில் மட்டும் எந்த பிரச்சனையுமே வர்றது இல்லையா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறவங்க லைஃப்லேயும் பிரச்சனை வந்தால் மட்டும் அது அவங்களோட விதின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்போது லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் அதே விதி தானே காரணம்? அதுக்காக லவ் மேரேஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கல. லவ் மேரேஜ் பண்ணுறது சரின்னு சொல்லலை, சரி பண்ணிட்டாங்க. அதுக்காக உறவுகளும் ஊராரும் முன்னால் விட்டு பின்னால் பேசுகிறது ரொம்ப தப்புங்க. இதில் ஒரே ஜாதியில் லவ் பண்ணிட்டாங்கன்னா தப்பு இல்லையாமா? பொண்ணோ பையனோ நல்லா படித்து வசதியாக இருந்தாலும் தப்பு இல்லையாமல் லவ் மேரேஜ் பண்ணால் என்னங்க இது சமுதாயத்தோட நியாயம்? நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணினவங்களுக்கு உதவ முடியாட்டாலும் பரவாயில்ல, அவங்கள பேசுகிறத நிறுத்துங்க. அவங்க தங்களோட லைஃப்பை பார்த்துக்குவாங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டவங்களும் அப்படித்தான் இருக்கணும். இந்த உலகத்தில் முன்னால் நன்றாக வாழ்ந்து பெற்றவங்களோட மனச்சுமையை குறைக்கணும். உங்களுக்காக வாழ்க்கையில் எத்தனையோ சுமைகளை சுமந்து பெற்றவங்களோட மனச்சுமையை நீங்கள் சுமந்து அவங்கள தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும். ஆன்மீகத்தையே எடுத்துக்கோங்க. நானும் ஒரு முருக பக்தர் தான், ஆன்மீகவாதி தான். வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே கடவுள் செயல், கர்மா. அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்படி லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வேறு மாதிரி தானே பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் எத்தனையோ ஆன்மீக பேச்சுக்களை கேட்டு இருக்கிறேங்க. ஒருத்தர் கூட இதை பற்றி பேசியதில்லை. ஏன்னா என்ன காரணம்னு தெரியல. ஜாதி தான் காதல் திருமணத்துக்கு தடைனா நம்ம வணங்குற பரம்பொருள் என்ன ஜாதி? என் அப்பன் முருகன் கூட நான் எந்த ஜாதியும் பார்க்கவில்லைன்னு சொல்கிறதுக்கு தான் என்னமோ வள்ளியை மணந்து கொண்டிருக்கிறார். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். ஏன்னா நான் நடக்கிறத பார்த்து வேதனை தாங்க இந்த மாதிரி பேசுகிறேன். எத்தனை பேச்சு பேசுகிறாங்க, என்னென்ன பேசுகிறாங்க. பெற்றவங்கன்னு அதை பார்த்து பெற்றவங்க படுற பாடு இருக்கே சொல்ல முடியாது. சரி, வணக்கம்ங்க. நான் இதோட என்னோடய பேச்சை முடிச்சுக்கிறேன்.